சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்களும் கரூர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு விஜயபாஸ்கர் அவர்களும் நேற்றைய தினம் அவர்கள் தாவேகா கட்சியில் இணைந்து மேடையில் பேசிய கருத்துக்கு எங்களை போன்ற கழக விசுவாசிகளுக்கு ஒரு மனவேதனையை வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதனால் அவர்களை பற்றிய சிறு குறு செய்திகளை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர் மீது எத்தனை வழக்குகள் இருக்கிறது என்பதை அவர் சொல்ல வேண்டும். குட்கா வழக்கு இருக்கிறது, அது சிபிஐ விசாரணை செய்த வழக்கு, சொத்து சேர்த்த வழக்கு இருக்கிறது, தேர்தல் வழக்கு இருக்கிறது. அவருடைய உயரத்துக்கு மிஞ்சிய வழக்குகள் நிரம்ப இருக்கிறது. அவர் எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கை, தாவேகா என்பது வெள்ளை அறிக்கை கொடுப்பதிலே சிறப்பான காரியத்தை செய்திருக்கிற கட்சியாக இருக்கிறது. எனவே அதில் இணைந்திருக்கிற விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள், டாக்டர் விஜயபாஸ்கர் அவருடைய சொத்து என்ன என்பதை ஒரு வெள்ளை அறிக்கை மூலம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவரிடம் எத்தனை குவாரிகள் இருக்கிறது, அந்த குவாரிகள் சட்டத்தை மீறாத குவாரிகளா, எப்படிப்பட்ட நிலையிலே அந்த குவாரிகள் நடத்தப்பட்டு வருகிறது என்பதை தாவேகா அரசு பரிசீலிக்குமா? நான் 120 குவாரிகளை மூடியிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கருடைய குவாரிகள் முறையாக சட்டப்படிதான் நடக்கிறது என்பதை அமைச்சரே சொல்லுவாரா என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல இதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களோடு இருந்த கட்சிக்காரர்களையே ஒட்டி உறவாடிய, நெருக்கத்தை காட்டிய, அவரை விட்டால் வேறு ஒருவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வீட்டிலேயும் பொது இடங்களிலேயும் சொல்ல போனால் சட்டமன்றங்களிலேயும் பொழுதேனிக்கு அவர் காதை கடித்துக் கொண்டே இருக்கிற விஜயபாஸ்கர் அவர்களே, நீங்கள் என்ன குறை கண்டீர்கள் எடப்பாடியாரிடத்தில் என்பதை சொல்ல வேண்டும். நேற்று சொன்ன உங்களுடைய கருத்துக்கள் அபத்தமானவை, அசிங்கமானவை, கேவலமானவை. அது உங்களுக்கு தரத்திற்கு நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்றாகும். ஏனென்றால் நீங்கள் ஒரு குழுவாக போய் பேசினீர்கள், கூடினீர்கள், முடிவெடுத்தீர்கள். 10 அமைச்சர்களை பெற்றுக்கொண்டு, வாரியத்தலைவர்களை பெற்றுக்கொண்டு தாவேகாவுக்கு போவதாக முடிவு செய்து விட்டீர்கள். விஜயபாஸ்கர் அவர்களே, நீங்களும் தொலைபேசியிலே என்னை அழைத்தீர்கள். உங்களுக்கு அமைச்சர் பதவி காத்திருக்கிறது, வாருங்கள் என்றீர்கள். எனக்கு கொடுக்கிற பதவியை நீனே சேர்த்து வச்சுக்கப்பா என்று நான் சொன்னேன். அப்படிப்பட்ட நிலையிலே தான் நீங்கள் இருந்தீர்கள். அது என்ன கட்சி கட்டுப்பாடு? யார் பேசினாலும் சரி, எவ்வளவு பெரிய மனிதர்கள் பேசினாலும் சரி, அல்லது ஒரு உறுப்பினர் பேசினாலும் சரி, கட்சி சார்ந்த பொதுச் செயலாளர் சார்ந்த ஒரு கருத்தை பொதுச் செயலாளரோடு நேரடியாக விவாதிப்பதுதான் கட்சி கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட செயல். அதை தாண்டி வெளியில் பேசுகிற ஒரு கருத்தை பேசினால் அதுவே கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல். அதிமுக திமுகவோட கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு முற்பட்டாங்க, அதனாலதான் நாங்க வெளியாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தவேகாவில் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க. அது அப்படி எதுவும் நடந்துச்சா? எப்படி? அதாவது தெருவில் சண்டை போட்டுக்கிற 2 நாய்கள் இருக்கு, அது குலைக்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் கிடையாது, அது அர்த்தமும் கிடையாது. இதே கருத்தானே சமூகம் சொல்லியிருக்காரு, உண்மைதான் அப்படின்ட்டு. அதான் ஓடுகிற, அதான் நான் இதுதான் சொல்லிட்டேன், அவங்களை பற்றி சொல்லக்கூடாதுதான் உதாரணம் சொல்லிருக்காரு. விராலிமலை